ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சம் என்னென்னா, இஃப் 3 cot A is equal to 4, check whether 1 minus tan square A divided by 1 plus tan square A is equal to cos square A minus sin square A or not. இப்படியும் வரலாம், இல்லை நாட் ஈக்குவல்ட்டாகவும் வரலாம். செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க கிவன் டீட்டெயில்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம்? 3 cot ஏவை அப்படியே எழுதிக்கலாம். கிவன் டீட்டெயிலில் 3 cot A is equal to 4. ஓகேவா? 3 cot A is equal to 4ல் நம்ம cot A மட்டும் வச்சுக்குவோம். cot A is equal to என்னது? 4/3. கரெக்டா? ஓகே, இப்போ காட் ஏங்கிறது எதோட வேல்யூ? அதாவது டேனோட ரெசிப்ரோக்கலாக வரும். சரியா? அப்போ காட்டோட வேல்யூ என்ன வரும்? காட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/tan ஏ. அப்போ வந்து என்ன எழுத போகிறோம்? 1/tan என்ன வரும்? 1 டேனோட வேல்யூ என்ன வரும்? ஆப்போசிட் ஏ டிவைடட் பை அட்ஜசன்ட்னு வரும். இது திருப்பி ரெசிப்ரோக்கலாக வரும். ஏன்னா டிவிஷனுக்கு பை டிவிஷன் வந்துச்சுன்னா இது நியூமரேட்டர் போயிடும். அப்போ என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு வருதா? அப்போ இதோட வேல்யூ இங்கே என்ன எழுதியிருக்கு? 4/3. அப்போ மேலே இருக்க வேல்யூ வந்து அட்ஜசன்ட்டோடதும் கீழே இருக்கிறதோடைய வந்து ஆப்போசிட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாமா? ABC. ஓகேவா? இப்போ மேலே இங்கே என்ன கொடுத்துருக்கு? இது வந்து இந்த வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. 4/3 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் வேறு ஏதாவது நம்பர் இருந்து அதை நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்த ஆன்சராக கூட இருக்கலாம். பாசிபிள் இருக்குது, மேபி. சரியா? அதே மாதிரி இப்போ இது வந்து என்ன நம்பராகவும் இருக்கலாம், இல்லை டைரக்ட் 4/3 கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து என்னது? இது வந்து அட்ஜசன்ட்டோட வேல்யூ. ஏங்கிறத ஆங்கிள். அப்போ ஆங்கிள்னால் இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. இங்கே இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஏன்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் வருது ஹைப்போட்டென்யூஸ், ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் வருது ஆப்போசிட் ஆங்கிள், ரிமைனிங் இருக்கிறது அட்ஜசன்ட் ஆங்கிள். அப்போ இங்கே இருக்க அட்ஜசன்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா? அட்ஜசன்ட் ஆங்கிள் எங்கே எழுதணும்? இங்கே வந்து அது என்ன எழுதிக்கலாம்? 4K அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டை வந்து என்னென்னு எழுதிக்கலாம்? 3K அப்படின்னு எழுதியிருக்கோம். ஹைப்போட்டென்யூஸ் தெரியலை, கண்டுபிடிப்போம். அப்போ ஹைப்போட்டென்யூஸ் என்ன எழுதலாம்? பை என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பை பித்தகோரஸ் தியரம். Here we are using Pythagoras theorem. என்ன எழுதுவோம்? பித்தாகரஸ் தியரத்தில் the square of hypotenuse is equal to the sum of square of other two sides அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? அப்போ எப்படி எழுதணும்? sum of other two sidesனா AC square is equal to AB square plus BC square. So we are going to find AC square. Remaining AB square ஓட வேல்யூ என்ன வரும்? 4K the whole square plus BC square ஓட 3K the whole square. So that is equal to AC square is equal to 4 4s are 16K square plus 9K square. 16 plus 9 is 25K square. So the value of AC is equal to root of 25K square. root விட்டு வெளியில் வரணும்னா என்ன வரும்? இது 5 சேஞ்ச் ஆயிரும். So that is equal to 5 square K square. 2 root 2 ஒரு root 2 square கேன்சல் ஆகிட்டா. AC is equal to 5 ஒரே ஒரு K. கரெக்டாக? 5K. அப்போ வந்து we found hypotenuse is equal to 5K. இப்போ எல்லா வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம சம் செய்ய போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு இங்கே கொடுத்துருக்காங்களா ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். டேன், காசு, சைனு, tan A cos A sin A, இது எல்லா வேல்யூ தெரிஞ்சால் தான் இதில் அப்ளை பண்ணி அது ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த டேனை கண்டுபிடிச்சிக்குவோம், காஸ் கண்டுபிடிச்சிக்குவோம், சைன் கண்டுபிடிச்சிக்குவோம். எதை வச்சு? இந்த ட்ரையாங்கிள் வச்சு. சரி, இப்போ இந்த சைடு எழுதிக்கலாமா? எழுதிட்டு இப்போ நமக்கு என்ன தேவை? tan A. tan ஏனா என்ன ஃபார்முலா வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டாக? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா ஆப்போசிட் என்ன வருது? 3K பை அட்ஜசன்ட் என்ன வருது? 4K. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3/4. ஓகே, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு ப்ராப்ளமில் என்ன யூஸ் பண்ணியிருக்கு? மேலே காசு வேணும், சைன் ஏவும் வேணும். அதை கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே 4K டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 5K. அப்போ என்ன வரும்? 4/5. கரெக்டாக? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி சைனும் நமக்கு தேவை இல்லையா? சைனையும் கண்டுபிடிச்சிக்கலாம். சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஃபார்முலாவில் இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் இந்த டச்சே பண்ண முடியும் இந்த ஏரியாவை. இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன வரும்? 3K.
3k டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ்னால் 5k. கேன்சல் பண்ண என்ன வரும்? 3/5. இப்போ எல்லா வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம், செக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடும் கண்டுபிடிப்போம் தனித்தனியாக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டேனோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே இருக்குது 3/4. அதை கொண்டு இங்கே அப்ளை பண்ணிடுவோம். 3/4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 3/4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இது என்ன வரும்? 3 3s are 9/4 4s are 16 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் 9/16. கரெக்டாக? இப்போ இதை என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு இதை எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 16 மைனஸ் 9 டிவைடட் பை 16 வரும் ஹோல் டிவைடட் பை 16 ப்ளஸ் 9 டிவைடட் பை 16 வரும். 16 16 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? மேலே 16 ப்ளஸ் 9 டிவைடட் பை 16 16 மைனஸ் 9 16 ப்ளஸ் 9 வரும். கரெக்டாக? 16 மைனஸ் 9 என்ன வேல்யூ வரும்? அதோட வேல்யூ 7/16 ப்ளஸ் 9 வந்து 25. அவ்வளோதான். இப்போ இதே வந்து இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே ரைட் ஹேண்ட் சைடில் வருதா நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன வரணும்? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. கரெக்டாக? இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏயோட வேல்யூ காசோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4/5. இது 3/5. அப்போ காசோட வேல்யூ வந்து 4/5 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இது வந்து 3/5 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 4 4s are 16/25 மைனஸ் 3 3s are 9/25. ஆன்சர் வரும் 16ல் 9 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7/25. இப்போ இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் இது RHS ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் 7/25. இது வந்து 7/25. அப்போ என்ன வந்துருச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிட்டு போத் ஆர் ஈக்குவல், இல்லைன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டு. போத் ஆர் ஈக்குவல் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதணும். புரியுதா? ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் காட்டவா?